பிக் பாஸ்ல இன்னைக்கு பணப்பெட்டிக்கான டாஸ்க் என்னன்னா, நெறைய பால்ஸ் வச்சிருப்பாங்க. அதில ரெட் கலர் பாலும் இருக்கும், கோல்டன் கலர் பால்ஸும் இருக்கும். அந்த ரெட் கலர் பால்ஸ ஊதி ஊதி கீழ தள்ளிறணும். கோல்டன் கலர் பால்ஸ ஊதக்கூடாது. அத அப்படியே வச்சிருக்கணும். இப்படியே எல்லா ரெட் கலர் பாலையும் ஊதி எத்தன கோல்டன் கலர் பால்ஸ் அப்படியே இருக்குதோ, ஒரு கோல்டன் கலர் பாலுக்கு ரூ. 10,000. அப்போ நம்மளுக்கு 3 கோல்டன் கலர் பாலும் அப்படியே இருந்துச்சுன்னா, ஒரு ஆள் ரூ. 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுதான் வந்து டாஸ்க். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விக்ரம் தான் போனாங்க. விக்ரம் போயிட்டு அவங்க விளையாண்டுட்டு வந்தோடனே எல்லா பாலுமே வந்து கீழே விழுந்துடுச்சு. அவங்களால வந்து ரூபா வந்து எதுவுமே சேகரிக்க முடியல. அப்புறம் அவங்க வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொன்னாங்க. சில பால் வந்து லைட் வெயிட்டடாக இருக்குது, சில பால் வந்து நல்லா ஹெவி வெயிட்டடாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2வது சபரி போனாங்க. பட் சபரியாலையுமே வந்து ஒரு பாலுமே சேவ் பண்ண முடியல. ஆனால் வந்து ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வினோத் போனாங்க. வினோத் வந்து நிறைய ட்ரிக்ஸ் நாக்க மடித்து ஊதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. லாஸ்ட்டில் அவங்களால ஒரே ஒரு பால் வினோத் வந்து சேவ் பண்ணாங்க. ஸோ வினோத் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து ₹10,000. அதுக்கப்புறம் அரோரா போனாங்க. அரோராவுமே ரொம்ப நல்லாவே விளையாண்டாங்க. ஆக்சுவலாக அவங்க 3 பாலுமே சேவ் பண்ணியிருக்க வேண்டியது. ஒரு பாலை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா பாலையுமே கீழே விட்டுட்டாங்க. லாஸ்ட்டில் அவங்களுமே வந்து ஒரு பாலுமே சேவ் பண்ணல. அவங்களுமே வந்து அமௌண்ட் எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா போனாங்க. சாண்ட்ரா ஆக்சுவலி நல்லா தான் விளையாண்டாங்க. அவங்களுமே அப்படி தான் லாஸ்ட் மினிட்ல வந்து சேவ் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு அது கீழே விழுந்துடுச்சு. எல்லா பாலுமே கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திவ்யா போனாங்க. திவ்யா போய் அவங்க விளையாண்டு ஒரே ஒரு பால் சேவ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து சேமித்த பணம் வந்து ₹10,000. அப்போது இந்த ரவுண்டில் அந்த பணப்பெட்டியில் வந்து ₹20,000 மட்டும்தான் வந்து அவங்களால சேர்க்க முடிஞ்சுச்சு. ப்ரீவியஸாக வந்து இவங்கெல்லாம் கேல்குலேட் பண்ணி 1,45,000 சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து சொன்னாங்க, எங்கள் டீம் கவுண்ட் பண்ணதில் 1,75,000 இருக்குது. யாரோ ₹500 ₹100 சொல்லி கவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்களோட அக்கௌண்ட்டில் ப்ரீவியஸாக ₹175,000 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இவங்க ஜெயிச்ச அமௌண்ட் ₹20,000 வந்து ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போது இவங்கக்கிட்ட இருக்கிறது ₹1,95,000. இதுக்கு முன்னாடி உள்ள பணப்பெட்டி ரவுண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து நிறைய இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேக்கு 5 லேக்கு 4 லேக் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ வரைக்குமே வந்து இப்போது 2 நாள் ஆகிடுச்சு டாஸ்க் ஆரம்பிடுச்சு. ஆனாலும் இவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து இன்னும் 2 லேக்கு கூட நியர் ஆகலை. மேபி வந்து இனி அப்கமிங்காக வர்ற டாஸ்கில் வந்து நல்ல டபுள் ட்ரிபிளாக வந்து மேபி அவர் கொடுக்கலான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் இருந்துச்சுன்னா யாருமே வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 லேக்கு கிட்டே இருந்தாலாவது ரிஸ்க் எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறீங்க? அந்த பணப்பெட்டி அந்த அமௌண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய காமெடி என்னென்னா, வியனாவும் திவாகரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திவாகர் வந்து 4 பேர் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எல்லா பாலையுமே தள்ளி விடணுமோ? எல்லா பாலையும் தள்ளி விடாமல் இருக்கிறதுனால தான் அவங்க தோத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லோரும் சிரித்து சிரித்து அப்படியே விழுந்துட்டாங்க சிரிச்சே. இவ்வளோ நேரம் பார்த்துருக்குறேன், 4 பேர் விளையாண்டுட்டு வந்தாங்க, இப்போ போய் எல்லா பாலும் விழணுமான்னு சொல்லி கேட்குறியேப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் போகுது, நல்ல காமெடியாக நல்ல ஜாலியாக தான் போகுது. நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.